வெல்கம் டு டாப் 7 தமிழ். நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் தனியாக கொடுத்துருக்கோம். பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக கொடுத்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஆகஸ்ட் 31 நாளைக்கு தான். ஸோ நாளைக்குள்ள பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. இங்கிலீஷில் வந்து எப்படி வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பேப்பர் 1ஆக இருந்தாலும் பேப்பர் 2ஆக இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ்க்குமே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா எப்படி படிக்கணும்னா, ஸ்கூல் புக் படித்தாலே போதும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ளஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வந்து 30க்கு 30 வந்து எடுக்க முடியும். இப்போ லெசன் வைஸாக இப்போ நம்ம எப்படி பிடிஎஃப் வந்து கொடுப்போன்னா, இப்போ லெசன் எடுத்துட்டால் ஒவ்வொரு லெசன்லையுமே வந்து செக்ஷன் வைஸாக கிளாஸரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கீழே வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தனி பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி புக்குக்குள்ளே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்ட்ரா நோட்ஸாக வந்து நம்ம இந்த மாதிரி லைன் பை லைன் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக வந்துடும். எப்படின்னா லெசனில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து சேர்த்து தனியாக ஒரே பிடிஎஃப்பில் வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரே பிடிஎஃப்பில் ஆத்தருடைய நேமு, ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் லைன் பை லைன் கொஸ்டினில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் அப்படின்னா எங்கே இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம புக்கில் இருக்க சினோனிம்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஒவ்வொரு லெசன்லையுமே ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழே கிளாஸரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வேர்டுக்கும். அதுதான் வந்து சினோனிம்ஸ். அதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்குறாங்க. வேறு எங்கேயும் வந்து நம்ம படிக்க தேவையில்ல. ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினோனிம்ஸ் கிளாஸரி எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக வந்து நம்ம கொடுத்துருவோம். அதாவது இப்போ 6th ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 டேர்ம்லேயும் ஒவ்வொரு லெசன்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸரி எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸரி வந்து எதுவுமே வந்து மிஸ் ஆகாது, மொத்தமாக ஒரே பிடிஎஃப்பில் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டனம்ஸு. ஸோ ஆன்டனம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, லெசன் பின்னாடி புக் பேக்கில் வந்து ஆன்டனம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில லெசன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம், ஓகேங்களா? அந்த ஒரே பிடிஎஃப் வந்து ஏன் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ ஒரே பிடிஎஃப் இப்போ ஒரு 10 பக்கம் இருக்குன்னா 10 பக்கமும் ஒரே தலைப்பு கீழே இருக்குன்னா ஈஸியாக நம்ம வந்து படிச்சுக்கிற முடியும். இல்லாட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி அலையிறதுலே டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த இதை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்களே எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம். இங்கிலீஷில் படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசன்லேயுமே நமக்கு டூ யூ நோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஸோ லெசன் பார்த்தவங்களுக்கு தெரியும், அல்லது நம்ம யூனிட் வைஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த லெசன்ஸ் பார்க்கும்போது தெரியும் டூ யூ நோ பாக்ஸு. இந்த டூ யூ நோ பாக்ஸ்லாம் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம். அதாவது டூ யூ நோ பாக்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 டேர்ம்லேயும் எந்தெந்த லெசன்ஸில் டூ யூ நோ கொடுத்துருக்காங்களோ அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். 6த்னா டூ யூ நோ ஒரே பிடிஎஃப், 7த்னா டூ யூ நோ ஒரே பிடிஎஃப், 8த்னா டூ யூ நோ ஒரே பிடிஎஃப். அதில் எல்லா டூ யூ நோ பாக்ஸுமே வந்து கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரே டயத்தில் இந்த எல்லா பாக்ஸுமே வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஹைலைட்டடாக இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன நோட் மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஹிண்ட்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸரியுமே வந்து நம்ம எல்லா லெசனுக்குரிய கிளாஸரியுமே சேர்த்து ஒரே பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸரினா இப்போ மொத்தமாக இப்போ ஒரு 50 கிளாஸரி இருக்குன்னா 50 கிளாஸரி மொத்தமாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து படிக்க முடியாது, படித்தாலும் மறந்து போயிடும். ஸோ புக்கில் இருக்க மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக அந்த கிளாஸரி வந்து அப்படியே வந்து கேப்சர் ஆகி சேவ் ஆகிக்கிறோம், மறக்காது. ஸோ அதனால தான் நம்ம இந்த பேட்டர்னில் கிளாஸரி வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸரி வந்து எல்லா லெசன்ஸ்லையுமே இருக்கிறத சேர்த்து ஒரே பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமர். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு கிராமர் போர்ஷன்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் இல்லை அதுக்கு மேலே கூட கொஸ்டின் வந்து கிராமர் பகுதியிலேருந்து நமக்கு கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ கிராமர் வந்து தனியாக ஒரே பிடிஎஃப்பில் கொடுத்துருவோம், சேம் அதே தான்.
ஸோ கிராமர் வந்து 6th, 1st, 2nd, 3rd டேர்மில் என்னென்ன தலைப்பில் கிராமர் வந்து கொடுத்துருக்காங்க, நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வெர்பா, இதுவரை நம்ம அதான் பார்த்துருக்கோம். ஸோ 6th ஃபுல்லாக எல்லா கிராமருமே சேர்த்து ஒரே பிடிஎஃப்பில் கொடுத்துருவோம். ஸோ கிராமர் பார்த்தீங்கன்னா கிராமருக்கு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே சேர்த்து வந்து உங்களுக்கு கிராமர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் கிராமருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த கிராமர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். எரர் ஸ்பாட் வந்து இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதுவும் விட்டுறக்கூடாதுன்னுட்டு நம்ம எல்லா லெசன்ஸ்க்குரிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டுமே சேர்த்து ஒரே பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட ஃபீலு. ஸோ தேடி அலையாமல் ஒரே பிடிஎஃப்பில் எல்லா டாப்பிக்குமே வந்து எல்லா லெசனுமே வந்து கவர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணலைன்றது ரெண்டாவது விஷயம். ஸோ யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இந்த பேட்டர்னில் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு சேர்த்து இதே மாதிரி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுபடி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம இங்கிலீஷில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ கிராமர் போர்ஷன் ப்ளஸ் வந்து லெசன் அந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ ஆத்தர் பற்றி கேட்குறாங்களோ அதே பேட்டர்னில் தான் 150 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து இதுவரையும் எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி எந்தெந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அதை எப்படி படிக்க கொடுத்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து யோசித்து இந்த பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் 30க்கு 30 கண்டிப்பாக இங்கிலீஷில் எடுக்க முடியும். ஸோ 30க்கு 25க்கு மேலேயாவது எடுக்க முடியும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராமருக்கு வந்து தனியாக வீடியோ வரும். ஸோ கிராமர் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டாண்டர்டு கவர் ஆகும்போது என்னென்ன கிராமர் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிராமர் வந்து கவர் ஆகுதோ ஃபுல்லாக ஓவராலாக கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக கிராமரும் எல்லாத்துக்குமே புரியக்கூடியது தான். ஸோ கிராமரே பிடிக்காதுன்றவங்க 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க கிராமரை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சென்டென்ஸ்லேருந்து அப்படியே தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் எதுவுமே பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு. ஸோ இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் அதாவது போயம்னா போயத்துக்கு ஆத்தர், லெசனா லெசனுக்கு ஆத்தர், சப்ளிமெண்ட்ரி ஆத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆத்தர்லாம் வந்து லெசன் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எந்த பாயிண்ட்ஸுமே எந்த ஒரு லைனுமே வந்து முக்கியமான பாயிண்ட் எதுவுமே விட்டு போகாது. எல்லாமே ஓவராலாக செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு படிக்க கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிலீஷில் நீங்கள் கேட்ட டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 70 days பிளானாக வந்து நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ இது வந்து 60 days வந்து ஆல் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி அதுக்கான ரிவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்க 70 days வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து வச்சுருவோம். ஸோ யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. சைக்காலஜி நான் ஆல்ரெடி சொன்னேன். சைக்காலஜிக்கு வந்து கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேங்க்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் சைக்காலஜிக்கு. ஸோ கண்டிப்பாக அதிகமான மார்க் எடுத்தே நம்ம வந்து அந்த டோட்டல் பாஸ் மார்க் வந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ பயப்படாதீங்க. பாஸ் மார்க் வந்து 100ன்னு வைங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பாஸ் மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். நீங்கள் மேக்ஸ் மேஜர்னால் உங்களுக்கான டைம் டேபிள் பாருங்கள், மாற்றி பார்த்துறாதீங்க. ஸோ நீங்கள் சோசியல் மேஜர் இருக்கவங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளான் பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 வந்து 5 சப்ஜெக்ட் வருது. ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பேட்சில் ஜாயின் பண்ணால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.